பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக வேத பகுதி வாசிப்போம். அது நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கிலே விடுவான். அல்லேலூயா. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன். கவனிங்க, எப்பொழுதும் பயந்திருக்கிறவனா மனுஷனுக்கு அல்ல. தீமை செய்ய பயப்படணும், பாவம் செய்ய பயப்படணும், தேவையில்லாத காரியங்களை பேசுவதற்கு பயப்படணும், மற்றவர்களோடு தேவையில்லாத சம்பாஷணை பண்ணுவதற்கு பயப்படணும். ஆகவே இது தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம். அப்போ எப்பொழுதும் தெய்வ பயம் உள்ளவன் தேவையில்லாமல் பேச மாட்டான், தேவையில்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான். எப்பொழுதும் அவனுக்கு உள்ளத்துக்குள்ளே ஒரு பயம் இருக்கு. என்ன பயம்னு கேட்டால் அது தெய்வ பயம். அப்போ பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுவாங்க, செயல்படும்போது ஜாக்கிரதையாக செயல்படுவாங்க, எல்லா இடத்திலும் ஞானமாய் நடந்து கொள்வார்கள். அதுக்கு பேர் தான் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் தீங்கிலே விடுவான். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. எனக்கு தெரியும், எனக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு யாரும் அறிவு சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னால் அவர் தீங்கிலே விடுவார்களாம். நான் உங்களுக்கு ஆச்சரிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ எங்களோடு இந்த காலை வேளையிலே பேசுகிறீரே, நாங்கள் எப்பொழுதும் கர்த்தாவே உமக்கு பயந்திருக்க. ஆண்டவரே, பாவம் செய்ய பயப்பட, ஆண்டவரே தேவையில்லாத சம்பாஷணை செய்ய பயப்பட, ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு பயப்படுகிற பயம் இருக்க. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.